யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சீத்திம் மரத்தால் ஒரு பெட்டியை உண்டு பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழம், அதன் உயரம் 1.5 முழம். இப்படி ஒரு பெட்டியை உண்டாக்கு. அந்த பெட்டியிலே சில காரியங்களை நீர் வைக்க வேண்டும். அந்த பெட்டியினுடைய மூடியை செய்து அந்த பெட்டியை மூடிக்கொண்டு மூட வேண்டும். அந்த பெட்டிக்கு பேர் இப்படி சொல்லப்பட வேண்டும், அது உடன்படிக்கையின் பெட்டி என்று சொல்லப்பட வேண்டும். அந்த பெட்டிக்கு வேதத்தில் பலவிதமான பெயர் சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று, அந்த பெட்டி சாட்சியின் பெட்டி என்று சொல்லப்படுகிறது. இந்த பெட்டிக்கு இனி ஒரு பெயர் உண்டு. இந்த பெட்டி பிரமாணத்தின் பெட்டி என்று சொல்லப்படுகிறது. என்றால் இந்த பெட்டியினுடைய அளவு என்னவோ சிறியதுதான், ஆனால் இந்த பெட்டியினுடைய மகிமை என்னவோ பெரியதாயிருந்தது. ஏன் என்றால் இந்த பெட்டியின் வழியாகத்தான் கர்த்தர் சில காரியங்களை இஸ்ரவேல் மக்களோடு பேசவும் இஸ்ரவேல் மக்களிடத்தில் சொல்லவும் விரும்புகிறார். ஆகவே இந்த பெட்டியை செய்து அதை பசும்பொன் தகட்டை கொண்டு அந்த பெட்டியை மூடிவிடு என்று ஆண்டவர் மோசேயினிடத்திலே சொல்லி இருந்தார். அந்த பெட்டியை மூடுகிற அந்த மூடிக்கு பெயர் கிருபாசனம் என்று பெயர். ஆண்டவர் சொல்றாரு, பெட்டியின் மேல் இருக்கிற அந்த மூடி, அந்த கிருபாசனத்தில் இருந்து நான் உன்னோடு பேசுவேன். இந்த பக்கம் ஒரு கேருபீன், இந்த பக்கம் ஒரு கேருபீன், அதற்கு நடுவில் இருந்து என் சத்தம் வெளிப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். கிருபாசனம் என்றால் அதற்கு சில அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, மூடுதல் என்ற அர்த்தம். 2, சமாதானப்படுத்துதல் என்ற அர்த்தம். 3, கோபத்தை தணித்தல் என்ற அர்த்தம். 4, சுத்தப்படுத்துதல் என்ற அர்த்தம். 5, ரத்து செய்தல் அல்லது பாவத்தை பரிகரித்தல் என்ற அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமாதானம் கொடுக்க வேண்டும் என்றாலும் அது கிருபாசனத்தண்டை இருந்துதான் போக வேண்டும். இஸ்ரவேலருடைய பாவங்களை ஆண்டவர் மூடி போட வேண்டும் என்றாலும் அது கிருபாசனத்தண்டை இருந்துதான் புறப்பட வேண்டும். பாவ நிவர்த்தி, பாவ பரிகாரம் உண்டாக வேண்டுமானாலும் அது கிருபாசனத்தண்டை இருந்துதான் போக வேண்டும். ஆண்டவருடைய மக்கள் சுத்தப்படுத்தப்பட வேண்டும், பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டுமானாலும் அது கிருபாசனத்திலிருந்து தான் புறப்பட வேண்டும். அதனாலதான் எபிரேய நிருபக்காரர் எழுதும்போது சொல்றாரு, நாம் எல்லோரும் கிருபாசனத்தண்டை தைரியமாய் சேரும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றோமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டோமே, நாம் சமாதானத்தை பெற்றோமே, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோமே, நாம் தேவனுடைய மக்களாக்கப்பட்டோமே. இது எல்லாம் எப்படி சாத்தியமானது? தேவனுடைய கிருபாசனத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுத்த அந்த பாக்கியம் என்று சொல்லுகிறார். அப்ப கிருபாசனம் உடன்படிக்கை பெட்டியின் மூடி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே 3 பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது என்று எபிரேயனாக்கியன் எழுதுகிறார். 9ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் எழுதுகிறார். என்னெல்லாம் வைக்கப்பட்டிருந்ததாம்? அதில் பொன்னால் செய்த தூபமும், பொன்னால் செய்த சொல்லுங்க, தூபகலசமும் இருந்தன. அந்த பெட்டிக்குள்ளே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது. ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தது. அப்படின்னா 3 காரியத்தை ஆண்டவர் உள்ளே வைக்கிறார். ஒன்னு மன்னாவை வைக்கிறார், 2வது ஆரோனுடைய துளிர்த்த கோல் வைக்கப்படுகிறது, 3வது கற்பலகை வைக்கப்படுகிறது. இந்த 3ம் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக வைக்கப்பட்டு இந்த உடன்படிக்கை பெட்டி பத்திரமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பொருட்களும் சோத்திரம், சில பொருள் பிரகாரத்தில் இருந்தது, சில பொருள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தது. ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த ஒரே ஒரு பொருள் உண்டானால் அது உடன்படிக்கை பெட்டி மட்டுமே. ஏன் இந்த உடன்படிக்கை பெட்டியை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ஆண்டவர் வைத்தார் என்றால், இதில் இருந்துதான் கர்த்தர் பேசினார், இதன் வழியாகத்தான்
வழியாகத்தான் பாவ மன்னிப்பு கொடுத்தார். இதன் வழியாகத்தான் காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்து கொண்டிருந்தார். மோசேயோடு பேச விரும்புகிறப்பெல்லாம் மோசே இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக போவார். ஜனங்களோடு ஆண்டவர் பேச விரும்பினார். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் நின்றே ஆண்டவர் ஜனங்களோடு பேசுவார். ரெண்டு காரியங்கள் அங்கு இருக்கிறது. ஜனங்களை சந்திக்கும் போது ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே ஜனங்களை ஆண்டவர் சந்திக்கிறார். ஆனால் மோசையோடு பேசும்போது மட்டும் ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டி இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பேசுகிறதை பார்க்க முடியும். அப்ப ஜனங்களுக்கும் மோசைக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் அங்கே காண்பிக்கிறார். ஊழியனுக்கும் அங்கிருக்கிற ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அங்கே காண்பித்து அங்கே அவனை கொஞ்சம் கனப்படுத்தி காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த உடன்படிக்கை பெட்டி இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் அதுதான் தேவன், அதுதான் ஆண்டவர் என்று இஸ்ரவேலர்களால் அறியப்பட்டிருந்தது. நீங்கள் கொஞ்சம் வாசித்தீர்களானால் கொஞ்சம் புரியும். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். பெட்டி கீரியாத் யாரிமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் எதை நினைத்து, ஆனா என்ன சொல்லி இருக்கணுங்க? பெட்டியை நினைத்துன்னு தானே சொல்லணும். என்ன சொல்றாங்க? கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? பெட்டி இருக்கிற இடத்தில் தேவ பிரசன்னம் இருந்தது. பெட்டி இருந்த இடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. பெட்டி இருந்த இடத்தில் கர்த்தர் அசைவாடி கொண்டிருந்தார். இப்படித்தான் சொல்ல வேண்டும். அப்ப கர்த்தர் இதன் வழியாகவே ஜனங்களோடு இடைப்பட்டார். இதைத்தான் அவர்கள் இங்கிருந்துதான் தேவன் எங்களோடு இடைபடுகிறார் என்று அவர்கள் நம்பினார்கள். பெட்டி போனவுடனே கர்த்தரும் போய்விட்டார். அதைத்தான் நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். பெட்டி பிடிபட்டது என்ற உடனே அங்கே ஒரு பெண் சொல்லுகிறார், மகிமை இஸ்ரவேலை விட்டு போனது, கர்த்தர் இஸ்ரவேலை விட்டு போனார். உடனே அவள் சொல்லுகிறார் இக்கபோத் என்று தான் பெற்ற குமாரனுக்கு பெயர் வைத்ததாக வாசிக்கிறோம். அப்படின்னா இந்த பெட்டியை குறித்து உங்களுக்கு இன்னைக்கு நான் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன். இந்த பெட்டியை குறித்து சொல்லணும். மோசையின் காலத்தில் இந்த பெட்டி அவ்வளவு மகிமையாய் பார்க்கப்பட்டது. அந்த மோசே காலத்துக்கு பிற்பாடு யோசுவாவின் காலம் வந்தது. யோசுவாவுக்கு வாழ்க்கையில கிடைத்த அனைத்து வெற்றிக்கு பின்னாடியும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இதை இப்படி சொல்லலாமா? கர்த்தர் இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். நான் சொல்லட்டும், வாழ்க்கையில எல்லா இடத்திலையும் கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இல்லாத வெற்றி இல்லை, கர்த்தர் இல்லாத பயணம் இல்லை, கர்த்தர் இல்லாத வாழ்க்கை இல்லை, கர்த்தர் இல்லாத குடும்பம் இல்லை, கர்த்தர் இல்லாத வேலை இல்லை, கர்த்தர் இல்லாத நன்மை இல்லை, கர்த்தர் இல்லாத எதுவுமே இல்லை. அதை யோசுவாவின் வாழ்வில் பார்க்க முடியும். யோசுவா கேட்கிறார் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த ஜனத்தை நடத்தி கொண்டு போக மோசையை போல நான் அனுபவம் வாய்ந்தவன் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன் யோசுவா. என் பெட்டி உன் கூட இருக்கு, தைரியமா புறப்படு. மோசே சந்தித்திராத பிரச்சனைகளை யோசுவா சந்தித்தாலும் மோசே பெறாத வெற்றிகள் எல்லாம் யோசுவா பெற்றார் என்றால் அதற்கு பின்னாடி கர்த்தருடைய பெட்டி இருந்தது. எத்தனை பேர் அதை உணர முடியும்? கர்த்தருடைய பெட்டி இருந்தது. அப்ப யோசுவா கர்த்தருடைய பெட்டியை, கர்த்தரை, கர்த்தருடைய காரியங்களை பயன்படுத்தி வெற்றி பெற்றார். அப்படியே நியாயாதிபதிகளுடைய காலம் வருகிற போது பெட்டியை அநேகர் கண்டுகொள்ளவில்லை. பெட்டி அப்படியே கிடப்பில் இருக்கிறது. கர்த்தரை பார்க்க முடியவில்லை, கர்த்தர் இடைபடவில்லை. அவனவன் தந்தன் வழியில், அவனவன் தந்தன் விருப்பப்படி கர்த்தர் சொல்லாத, கர்த்தர் சொல்லாத, கர்த்தர் பயன்படுத்தாத காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை விற்று போட்டார் ஆண்டவர். ஏன்? கர்த்தர் இல்ல, கர்த்தரோடு இல்ல, கர்த்தரோடு நடக்கல, கர்த்தரோடு பழகல, பெட்டியை குறித்த கரிசனை இல்ல. ஆனால் ஏலி வந்தபோது பெட்டியை குறித்த காரியங்கள் இருக்கிறது. ஏன் அப்படின்னா பெரிய யுத்தம் வருகிறது. இஸ்ரவேலரோடு யுத்தம் வருகிற போது இவர்கள் யுத்தம் பண்ணி பார்க்கிறார்கள், தோல்வி. யுத்தம் பண்ணி பார்க்கிறார்கள், தோல்வி. எபனேசரில் கூடுகிறார்கள், தோல்வி. உடனே எல்லாரும் சொல்லுகிறார்கள், பெட்டியை கொண்டு வாருங்கள். பெட்டி இருந்தால் வெற்றி கிடைக்கும், பெட்டி இருந்தால் ஜெயம் கிடைக்கும், பெட்டி வந்தால் கர்த்தரே பாளையத்துக்கு
பாளையத்துக்கு வந்ததாக அர்த்தம். உடனே பெட்டியை எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு மகா சந்தோஷத்தோடு பெட்டியை பாளையத்தில் கொண்டு வந்து வைத்த உடனே பெலிஸ்தியர்லாம் சொல்றாங்க, ஓ மகா தேவன் வந்து விட்டார். இந்த தேவனுக்கு முன்னாடி தேவர்கள் எல்லாம் நின்றதாக இல்லையே, எத்தனையோ ராஜாக்களை அழித்து போட்ட தேவன் அல்லவா, நாம் எல்லோரும் புருஷரை போல யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி யுத்தம் பண்ணினார்கள். யுத்தம் பண்ணின போது பெட்டியை பெலிஸ்தியர் பிடித்து விட்டார்கள். இதனுடைய பொருள் என்ன? பெட்டியை பிடித்து விட்டார்கள் என்ற பொருள் என்ன? கர்த்தரையே பிடித்து விட்டார்கள். ஏன் ஆண்டவர் பிடிபட்டு போனார்? ஏன் பெட்டி பிடிபட்டு போனது? இப்படித்தான் சொல்லணும். இவர்கள் பெலிஸ்திய நாட்டுக்குள்ளாக கொண்டு போகிறார்கள். இந்த நாட்டுக்குள் கொண்டு போகிற போது ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இஸ்ரவேலர்களுடைய தேவனுடைய பெட்டியை பிடித்து கொண்டு அந்நிய நாட்டுக்குள் கொண்டு போய் வைக்கிற போது ஆண்டவருடைய வல்லமை அங்கு வெளிப்படுகிறது. ஒரு விஷயம் கவனிங்க, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிற போது நடந்தது என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, அங்கு இருந்த ஜனங்களை எல்லாம் பாதித்தார். இந்த இஸ்ரவேல் மக்களுடைய கைகளிலிருந்து பிடித்து கொண்டு போன பெட்டியை இந்த பெலிஸ்தியர்கள் அவருடைய வீதிகளிலே, அவருடைய தெருக்களிலே, அவருடைய நகரங்களிலே கொண்டு போய் வைத்தார்கள். ஏனென்றால் ஜெயம் பெறுகிற ஒருவன் ஜெயம் பெற்றவுடனே எதிரி ராஜாவுடைய தலையை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு அந்த தேசத்தில் வீதிகளிலே கொண்டு போவார்கள். நாங்கள் ஜெயித்து விட்டோம், நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்று சொல்லி அவர்கள் எடுத்துக்கொண்டு போவார்கள். அப்படி அவர்கள் கொண்டு போக நினைத்து கர்த்தருடைய காரியத்தை, கர்த்தருடைய பெட்டியை பிடித்து விட்டோம், அவர்களுடைய தேவன் எங்கள் வசமானார் என்று அவர்கள் எடுத்துக்கொண்டு போன போது ஆண்டவர் சொல்லுகிறார், யாரிடத்திலையும் யார் எந்த விஷயத்திலையும் தோல்வி அடையாத, தோல்வியை கொடுக்காத ஒரு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களால், இஸ்ரவேலுடைய பாவங்களால் இந்த தேவன் இந்த மக்களால் அந்த பெலிஸ்திய நாட்டிலே பிடிக்கப்பட்ட போது அவர் அந்த தேசத்திலே பயங்கரமான மூல வியாதியை வருவிக்கிறார். அந்த வியாதியினால் பெரிய தீமைகள் நேரிடுகிறது, அலறல்கள் ஏற்படுகிறது, கொடுமையான காரியங்கள் நடக்கிறது. அஸ்தோத்தில் இருந்து அடுத்த எக்ரோனுக்கு கொண்டு போகிறார்கள். எக்ரோனிலே பயங்கரமான வியாதிகளும் போராட்டங்களும் வந்தவுடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் பட்டணத்திற்குள் கொண்டு வராதீர்கள், இந்த பெட்டியை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு பயங்கரமான காரியம். ஏனென்றால் தேவனை ஒருவனும் வெற்றி கொள்ள முடியாது என்பதை ஆண்டவர் அந்த இடத்தில் நிரூபிக்கிறார். நான் சொல்லட்டுமா, கர்த்தரோடு இருக்கிற மனிதனையும் ஒருவன் வெற்றி கொள்ள முடியாது, இந்த தேவனையும் ஒருவன் வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் இவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் யுத்தத்தில் வல்லமையுள்ள கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், யுத்தத்திற்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர், யுத்தங்களை நடத்துகிற ஆண்டவர், யுத்தங்களை முறிக்கிற ஆண்டவர். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் பெட்டியில் நின்று அந்த பெலிஸ்திய நாட்டுக்குள் செய்த காரியங்கள் பயங்கரமாக இருந்ததினாலே பெட்டியை அனுப்பிவிட முயற்சிக்கிறார்கள். பெட்டியை அனுப்பிவிடும் போது அவர்கள் மாட்டு வண்டியிலே கட்டி பெட்டியை அனுப்புகிறார்கள். மாடு கதறிக்கொண்டே கீரியாத் நாட்டிற்குள்ளே வருகிறது. பெட்டி அமினதாப் என்கிறவருடைய வீட்டிலே வைக்கப்படுகிறது. பெட்டியை குறித்த கவலை யாருக்குமே இல்லை, விட்டுவிட்டார்கள். தேவனை குறித்த கவலை யாருக்குமே இல்லை, விட்டுவிட்டார்கள். அப்படி இருக்கிறது. ஒரு நாள் வருகிறது, சவுல் ராஜாவாகிறான். சவுல் ராஜாவான பிற்பாடு திடீரென்று ஒரு யுத்தத்தை சந்திக்கிறான். யுத்தத்தை சந்தித்து பெட்டி ஏதாவது நமக்கு நன்மை செய்யுமா என்று யுத்தத்திலே கர்த்தருடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து வைத்து யுத்தம் பண்ண போகிறார்கள். எந்த பயனுமே இல்லை, எந்த செயலுமே இல்லை, ஆண்டவருடைய காரியங்கள் நடைபெறவே இல்லை. சவுல் பார்க்கிறான், இனி பெட்டியால ஒரு பயனும் இல்லை, விட்டு விடுவோம் என்று பெட்டியை அவன் கண்டுகொள்ளவே இல்லை, கர்த்தரை கண்டுகொள்ளவே இல்லை. அப்படின்னா இந்த சவுல் என்ன செய்தார் அப்படின்னா, தன் இஷ்டப்படி, தன் விருப்பப்படி, தன் சிந்தைப்படி ஆள ஆரம்பித்தான், நடக்க ஆரம்பித்தான். கர்த்தர் இல்லாத ஒரு ராஜ்யம், கர்த்தர் இல்லாத ஒரு ஆளுகை, கர்த்தர் இல்லாத ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தான். 40 ஆண்டுகள் அரசாட்சி செய்தான். ஆனால் 40 ஆண்டுகளும் அவன் கர்த்தர் இல்லாமலே ஆட்சி செய்தான். கர்த்தர் இல்லை, கர்த்தர் இல்லை. அவன் தன் சுய பலத்தில், புய பலத்தில் ஆளுகை செய்கிறவனாய் மாறினான். பெட்டியை கண்டுகொள்ளவே இல்லை, பெட்டியை குறித்த கவனம் இல்லை, பெட்டியினிடத்தில் கேட்கவில்லை, பெட்டியினிடத்தில் போகவில்லை, அவன் தேவனிடத்தில் விசாரிக்கவில்லை, தேவனை குறித்த அக்கறை இல்லை, பெட்டியை விட்டுவிட்டான். அப்படியே அந்த அபினதாப் என்கிறவருடைய வீட்டிலே பெட்டி
வெகு நாட்களாக, நீண்ட நாட்களாக, 40 ஆண்டுகளுக்கு மேலாக பெட்டி அங்கே இருந்து விடுகிறது. ஒரு நாள் வருகிறது, பெட்டியை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டார்களே, இஸ்ரவேல் நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இஸ்ரவேல் நாடும் கெட்டு போய் கிடக்கிறது. ஏன் தெரியுமா சொல்றேன்? ஆண்டுடைய பெட்டி, கர்த்தர் இருக்கிற பெட்டி, கர்த்தராய் அறியப்படுகிற பெட்டி. இந்த பெட்டியை நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். ஆமென். இப்படி சொல்றேன், கர்த்தரை பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். கர்த்தரை நீ விட்டு விட்டால் கர்த்தர் உன்னையும் விட்டு விடுவார். அப்படித்தான் சவுலுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஏன்னா அவன் கண்டுகொள்ளவே இல்லை. வேதத்தில் கவனிக்க முடியும், தேவனையும் தேவனுக்கு அடுத்த காரியங்களையும் கண்டுகொள்ளாமல் விட்ட மனிதர்கள் ஏராளம் உண்டு. தேவனையும் தேவனுடைய பிரமாணங்களையும் கண்டுகொள்ளாமல் விட்டவர்கள் ஏராளம் உண்டு. தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் கண்டுகொள்ளாமல் விட்டவர்கள் ஏராளம் உண்டு. சவுல் கர்த்தருடைய பிரமாணத்தை, கர்த்தருடைய பெட்டியை கண்டுகொள்ளவில்லை. அவன் அப்படியே விட்டு விட்டான். நெகேமியாவுடைய காலத்தில் கர்த்தருடைய அலங்க வேலை நடக்கிறது. அலங்கத்தின் காரியங்களை கண்டுகொள்ளவே இல்லை. சில குருப்பார் எல்லோரும் எழும்பி கட்டின போது ஒரு கூட்டத்தார் மட்டும் சொன்னார்கள், நீங்கள் வேலை செய்யுங்கள், நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம் என்று விட்டார்கள். ஆகாய் தீர்க்கதரிசி எழும்போது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்தை ஒருவரும் கண்டுகொள்ளவில்லை, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த பாரமில்லை. அவர்கள் தங்களுக்கு வீடுகளை கட்டிக்கொண்டு தங்கள் வீட்டிலே சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆலயம் பாழாய் கிடக்கிறது, என் ஆலயத்தை குறித்த அக்கறை இல்லாமல் இருக்கிறீர்களே, நீங்கள் விதைத்தால் அந்த விளைவிக்கேற்ற பலனை அறுக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். காரணம் என்ன? கண்டுகொள்ளாமல் விட்டார்கள். தேவ பிள்ளையே, கர்த்தரையோ, கர்த்தருடைய வேலையோ, கர்த்தருடைய ஆலயத்தையோ, கர்த்தருடைய ஊழியத்தையோ கண்டுகொள்ளாதவனைப் போல நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நன்மையிலே நான் கை வைக்க வேண்டியிருக்கும். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆசீர்வாதத்துல கை வைக்க வேண்டியிருக்கும். ஏன்? நீ என்னுடைய நன்மையை, நீ என்னுடைய காரியத்தை, நீ என்னுடைய வேலையை, நீ என்னுடைய ஊழியத்தை, நீ என்னை குறித்துள்ள காரியத்தை, நீ என்னுடைய பிரமாணத்தை கண்டுகொள்ளாமல் நடப்பது என்ன? கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டான். ஆண்டவர் அப்படியே பார்த்தாரு. ஒரு வீட்டுக்குள்ள பெட்டி இருக்குது. ஒரு நாள் தாவீது ராஜாவாகிறாரு. தாவீது ராஜாவான உடனே எல்லார்ட்டையும் சொல்றான், வாங்க, சவுலுடைய காலத்துல பெட்டியை தேடாம விட்டுட்டோம், பெட்டி கண்டுகொள்ளாம விட்டுட்டோம், நாம் போய் அந்த பெட்டியை கொண்டு வரணும். அவன் தன் அரண்மனைக்கு பக்கத்துல, தன் வீட்டுக்கு பக்கத்துல அற்புதமாய் ஒரு கூடாரம் போடுகிறான். தேவனுடைய அந்த பெட்டியை வைக்கிறதுக்கு ஒரு கூடாரம் போட்டு அந்த கூடாரத்தில் தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்து வைக்க வேண்டும். அவன் பிரயாசப்படுகிறான். பெட்டியை குறித்த கரிசனை இருந்தது, பெட்டியை குறித்த அக்கறை இருந்தது. அதை எடுத்து கொண்டு வரும்படி தன்னோடு கூட 30,000 பேரை கூட்டிக்கிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அந்த பெட்டியை எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வரப்பட்ட ஆசையெல்லாம் சரிதான், பெட்டியை கொண்டு வர விருப்பம்லாம் நல்லதுதான். ஆனால் கொண்டு வர வேண்டிய, எடுத்து கொண்டு வர வேண்டிய விதத்தின்படி, முறையின்படி கொண்டு வரவில்லை. இங்க ஒரு காரியத்தை சொல்றேன், அக்கறை இருந்தது, கரிசனை இருந்தது, ஆனா கவனம் இல்லாமல் போய்விட்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து இந்த காலையில் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை குறித்தும், கர்த்தருடைய பெட்டியை குறித்தும், கர்த்தருடைய வல்லமையை குறித்தும், கர்த்தருடைய செயலை குறித்தும் கொஞ்சம் கவனமா இல்லைன்னா கர்த்தரால் வரக்கூடிய நன்மைகளை அனுபவிக்க முடியாது. கவனிக்கணும். அக்கறை இருந்தது உண்மைதான், கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை இருந்தது உண்மைதான். ஆனால் பெட்டியை கொண்டு வரும்போது ஊசா அதை தொட்டான். ஊசா தொட்டான். தொட்டால் என்னையா பிரச்சனை? ஒரு கேள்வி இருக்கலாம். ஊசா தொட்டான், பெட்டி ஆடுகிறது, தொட்டான். ஒருவரும் தொடக்கூடாது, அவன் தொட்டான். கர்த்தர் அவனை அடித்தார். சில நேரம் சில பாடங்களை சொல்லிக் கொடுக்க சில உயிர் பலி தேவைப்படுது. தாவீதுக்கு சில பாடங்களை சொல்லிக் கொடுக்க சில உயிர் பலி தேவைப்படுது. ஊசா அடித்த உடனே தாவீது பயந்தான். ஐயோ, இந்த பெட்டி என் பக்கத்துல இருக்கணும்னு கூடாரம் போட்டேனே, இந்த பெட்டி என் அருகில இருக்கணும் கூடாரம் போட்டேனே, இந்த பெட்டி இப்பொழுது ஊசா சாவதற்கு காரணமாகிவிட்டதே. இனி இந்த பெட்டி என் வீட்டுக்கு வரக்கூடாது, என் பக்கத்துல வரக்கூடாது, இது எங்கேயாவது இருக்கட்டும் என்று சொன்ன போது நேரா ஓபேதேதோமுடைய வீட்டுக்குள் போய் விடுகிறது. என்ன காரணம்? என்ன காரணம்? கரிசனையுள்ளவன் தான், அக்கறையுள்ளவன் தான். கர்த்தரை குறித்தோம், கர்த்தருடைய வேலையை குறித்தோம், கர்த்தருடைய காரியங்களை குறித்தோம், கர்த்தரை குறித்தோம் கரிசனையுள்ளவன் தான். ஆனால் கவனமாய் இருக்க தவறிட்டான். ஹலோ அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய காரியத்தில் கொஞ்சம் கவனமாய் இருக்க தவறினால் வாழ்க்கையில நம்ம சில நன்மைகளை பெற வேண்டிய இடத்துல சில அடிகளையும் பெற வேண்டி இருக்கும். கையவேத்தி ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய பிரமாணத்தை குறித்த காரியத்தில் கவனமாயிராவிட்டால் நன்மை வர வேண்டிய இடத்தில் சில நேரம் தீமை அனுபவிக்க வேண்டி இருக்கலாம். கவனம்.
நம்ம ஆண்டவர் தானே, நம்ம கர்த்தர் தானே, எப்படினாலும் இருக்கலாம் என்பது அல்ல. பிரமாணத்தின்படி கர்த்தரை ஆசரிக்க வேண்டும். உங்களுடைய காரியத்தின்படி ஆசரிக்க கூடாது, உங்க விருப்பப்படி ஆசரிக்க கூடாது, உங்கள் எண்ணப்படி ஆசரிக்க கூடாது. தாவீது தன்னுடைய விருப்பப்படி மாட்டு வண்டியில புது ரதத்துல வச்சு கொண்டு வரணும் விரும்பி கொண்டு வந்தான். ஆண்டவர் சொல்றார், நீ எல்லாம் அப்படிலாம் செய்யாதப்பா, நான் அதுக்குன்னு ஒரு பிரமாணம் கொடுத்திருக்கிறேன். இதை சுமப்பதற்கென்றால் கோராகின் கூட்டத்தார் ஒருவர் உண்டு, அவர்கள் தான் இதை தோளில் சுமந்து கொண்டு வர வேண்டும். அவர்கள் கையில் நீ இது கொடுத்திருக்கணும், தோல்ல வச்சு சுமந்திருக்கணும். நீ சுமக்க வேண்டிய இடத்தில் வண்டியில வச்சு ஆண்டவரை மகிமையா கொண்டு வர நினைச்சான். நல்லா கவனிக்கணும். பெட்டியை கொண்டு வரும்போது ஆட்டம் இருந்தது, பெட்டியை கொண்டு வரும்போது ஆராதனை இருந்தது, பெட்டியை கொண்டு வரும்போது பாடல் இருந்தது. ஆனா அடிச்சார் ஊசா ஒரு அடி. ஆட்டம் பாட்டமெல்லாம் நின்னு வச்சு, ஆட்டம் பாட்டம் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரே பயம் தாவீதுக்கு, என்னடா ஆண்டவரை நம்ம இவ்வளவு சிறப்பா கொண்டாட நினைச்சு தானே செய்யறோம். ஆண்டவரை கொண்டாடுகிறோம் என்ற பேரில் விதிகளை மீறாதீர்கள், ஆண்டவரை கொண்டாடுகிறோம் என்ற பேரில் நியமங்களை மீறாதீர்கள், ஆண்டவரை கொண்டாடுகிறோம் என்ற பேரில் கற்பனைகளை மீறாதீர்கள், ஆண்டவரை கொண்டாடுகிறோம் என்ற பேரில் தேவனுடைய வார்த்தைகளை மீறாதீர்கள். கர்த்தர் சொன்னபடி செய்யாவிட்டால் சில நேரம் நமக்கும் சில பாதிப்புகள் ஏற்படலாம். ஆமென், ஆமென். ஒருவேளை நீங்க ஆடலாம், பாடலாம், குதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். இப்ப எல்லாமே ஆட்டம் பாட்டம் தானே, இல்ல ஆட்டம் பாட்டம் தானே. ஆட்டம் இருந்தது, ஆட்டத்துக்கு பின்னாடி சப்புன்னு எல்லா ஆட்டமும் அடங்கி போயிருச்சு. ஏன் அடங்கிருச்சுன்னா அடிச்சார் ஊசாவை கொல்ல. என்ன காரணம்? ஊசா வீட்டில தான் இருந்துச்சு, ஊசாவுடைய அப்பா வீட்டில தான் இந்த பெட்டி இருந்தது. அவ்வளவு நாள் அவனை ஒன்றும் செய்யலையே, அவ்வளவு நாள் அங்கதானே இருந்துச்சு. அவருடைய 2 குமாரன் தானே வண்டியை நடத்திட்டு வராங்க, ஒண்ணுமே செய்யலையே. இங்க நடந்ததுக்கு காரணம் என்ன? பிரமாணத்தின்படி செய்யல, நடக்க கவனமா இருக்கல. அன்புக்குரியவங்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ஆனால் தேவனுடைய காரியங்கள்ல கவனமாய் செயல்பட வேண்டும். பிரமாணத்துக்கு அடுத்த விஷயத்துல கவனமாய் செயல்பட வேண்டும், வார்த்தைக்கு அடுத்த விஷயத்துல கவனமாய் செயல்பட வேண்டும், கர்த்தருடைய காரியத்துக்கு அடுத்த விஷயத்துல கவனமாய் செயல்பட வேண்டும், கர்த்தருக்கு அடுத்த விஷயத்துல கவனமாய் செயல்பட வேண்டும். நீங்க கரிசனை இருக்கலாம், காரியம் கர்த்தருடைய காரியத்துல இப்படி நடக்கணும் விரும்புறேன், ஓகே செய்யுங்கள், ஆனால் கவனத்தோடு செய்யுங்கள். ஆமென், ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் 3000 சில்லறை பிரமாணங்களை கொடுத்தாரு. அத்தனை பிரமாணங்களை எழுதி கொடுத்தாரு. 3000 பிரமாணங்களை எங்களால கடைபிடிக்காது சொன்ன போது, இதெல்லாம் எங்களால கஷ்டையா சொன்ன போது, அத்தனையும் குறைச்சு 600 பிரமாணமா கொடுத்தாரு. இருந்தா வச்சுக்கோ, இந்த பிரமாணத்தின்படி நடப்பா அப்படின்னாரு, இந்த பிரமாணத்தின்படி வாழு அப்படின்னாரு. மனிதர்களால், தேவனுடைய பிரமாணங்களால் வாழ முடியவில்லை. பழைய ஏற்பாட்டு சபையாய் இஸ்ரவேல் சபைக்கு பிரமாணத்தை கொடுத்தார். ஏன் தெரியுமா? இந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு சபைக்கும் கிறிஸ்து பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் கிறிஸ்துவின் வழியாய் வருகிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. ஒருவேளை நடக்கலனா சபையா இருக்கட்டும், தேவனுடைய காரியமா இருக்கட்டும், தேவனுடைய குடும்பமா இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், அத்தனையுமே பிரமாணத்துக்கு உட்பட்டதுதான். பழைய ஏற்பாட்டு சபைக்கும் பிரமாணம் இருக்கு, புதிய ஏற்பாட்டு சபைக்கும் பிரமாணம் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குதானே? சொல்றாரு, புசிக்கிறதுக்கு உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய பந்தியை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? ஏதோ ஒன்று போல நீங்க எடுத்து விடக்கூடாது, ஏதோ ஒன்று போல நினைத்து செயல்பட்டு விடக்கூடாது. அது தேவனுடைய சரீரம் என்று நினைத்து செயல்பட ஒரு பிரமாணத்தை வைக்கிறார்ல. ஒரு போட்டோவை பார்த்து, போப்பாண்டவர் நாய்க்கு திருவிருந்து கொடுக்கிறார் அப்படின்னு. யாராவது பார்த்தீங்களா? புனித போப் எது கொடுக்கிறாரு? நாய்க்கு கொடுக்கிறார் அப்படின்னு உடனே ஒரு பெரிய இதெல்லாம் போட்டு, என்ன இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க. சில சபைகளை சிறு பிள்ளைகளுக்கு திருவிருந்து கொடுக்கிறாங்க, சில சபைகளை ஞானஸ்தானம் எடுக்காதவங்களுக்கு கொடுக்கிறாங்க. இதெல்லாம் பிரமாணத்தை மீறி. ஒருவேளை கொண்டாட்டம் இருக்கலாம், ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருக்கலாம். நீ எல்லா இடங்களையும் ஆட்டம் தான் பாட்டம் தான். சினிமா பாட்டை போடிட்டு நீ சர்ச்சில் ஆடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? சென்னையில் 2-3 சபையில சினிமா பாட்டு என்ன செய்யறாங்க? ஆராதனை பண்றாங்க.
அவங்களும் மக்களும் சந்தோஷமா ஆராதிக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு கழுது வீட்டில் உட்காந்து போய் பண்ணிட்டு போடா. அதனாலதான் எல்லா சபையை பத்தி பேசும்போது ஏசுனாரு. இந்த 7 சபையை பேசும்போது அத்தனை சபைட்டு ஒரு கேள்விதான் கேட்டாரு, மனம் திரும்பப்பா, மனம் திரும்பப்பா. சபை தன் நிலையை அறியணும், சபை கத்தரை அறியணும். சபை கவனமா இருக்க தவறிட்டா எல்லாத்திலுமே வீழ்ந்து போயிடும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. தாவீதின் கூடாரம் வீழ்ந்து போயிருச்சான், பைபிள் போட்டிருக்கா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுவேன்றார். ஏன் விழுந்துச்சு? கவனமாயிருக்க தவறியதுதான் காரணம். வாழ்க்கையில தேவனுக்கு அடுத்த விஷயத்துல கவனமாயிருங்க. தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய கவனமாயிருங்க. தேவனுடைய கற்பனையில் நடக்க கவனமாயிருங்க. தேவனுடைய காரியத்துல தேவனுக்கு செலுத்த வேண்டிய விஷயத்தை சரியாய் செலுத்த கவனமாயிருங்க. கவனம் இல்லாமல் நடந்து கொண்டால் நமக்கு நன்மை வராது, ஆசீர்வாதம் வராது. தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய பங்கும் தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய பரிவும் வராது. அப்ப பெட்டியை அவங்க நடத்தி கொண்ட விதம், பெட்டியை குறித்துள்ள காரியத்தில் எடுத்துக்கொண்ட காரியங்கள் தான் இவங்களுக்குள் அடிவிழ பண்ணியது. அப்ப உங்கள் தேவனை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? தேவனுடைய பிரமாணத்தை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? அதை நீங்கள் உங்கள் காரியமாய் எடுத்து நீங்கள் உங்களுடைய இஷ்டப்படி செயல்படுத்த நினைக்கிறீர்களோ, அல்லது தேவன் சொன்னதின்படி, தேவன் கற்பித்ததின்படி, தேவன் உரைத்த வார்த்தையின்படி செய்ய நினைக்கிறீர்களா? அப்படி செய்தால் மாத்திரம்தான் நன்மை உண்டாகும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்ப பெட்டிதான் இப்ப ஆண்டவர். பெட்டிதான். நான் சொல்லுவேன், பழைய ஏற்பாட்டில் பெட்டி, புதிய ஏற்பாட்டில் அவர் கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டில் சித்தி மரம் அப்படின்னா அழிவில்லாதது, அதுக்கு பேரு. சித்தி மரத்துக்கு என்ன கிடையாதான்? அழிவு கிடையாது. இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டா அவர் அழிவில்லாதவர், என்றென்றைக்கும் இருக்கிறவர். சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அழிவில்லாதவர் கிறிஸ்து. அவர்தான் பெட்டி. அவர் மூலமாய்த்தான் பாவ மன்னிப்பு, அவர் மூலமாய்த்தான் சமாதானம், அவர் மூலமாய்த்தான் மீட்பு, அவர் மூலமாய்த்தான் ரட்சிப்பு, அவர் மூலமாய்த்தான் பிதாவினிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறது. அப்ப இந்த இஸ்ரவேலர்கள் பெட்டியை கனப்படுத்த வேண்டிய விதத்துல, அதை கவனித்து, அதன் காரியங்களை கவனித்து நடக்க வேண்டிய விதத்துல நடக்காததுனால இஸ்ரவேலர்களுக்குள்ளும் அடி விழுந்தது. தாவீதுடைய காலத்திலேயும் அடி விழுந்தது. இப்ப நீங்க கொஞ்சம் பெட்டியை கவனிச்சு நடக்கணும். இப்படி சொல்லுங்க, கர்த்தரை கவனிச்சு நடக்கணும். கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். கர்த்தர் என்ன பேசி இருக்கிறாரோ அதற்கு ஏற்றார் போல நடக்கணும். அதை விட்டு நம்ம விருப்பப்படி நம்ம இஷ்டப்படி நடந்தா நமக்கு நன்மை. உண்மைதானா? அப்ப என்ன செய்யணும்? ஏன் இந்த பெட்டிக்கு இவ்வளவு மதிப்பு, இவ்வளவு மரியாதை? ஏன் இந்த பெட்டி இவ்வளவு உயர்வா? அங்கிருந்து தான் ஆண்டவர் பேசுறார், அங்கிருந்து தான் ஆண்டவர் இடைபடுறார், அங்கிருந்து தான் தம்முடைய வார்த்தைகளை அறிவிக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் அங்குதான் இருக்கிறார், அங்கிருந்தான் வருகிறார் என்று எண்ணினார்கள். அப்ப இந்த பெட்டிக்கு 3 தன்மைகள் இருக்கு. ஒண்ணு, இந்த பெட்டியுடைய தன்மை என்ன? இந்த தன்மையை அறியாமல் நம்ம செயல்பட்டால் இந்த தன்மையினால் வரக்கூடிய பாதகங்களும் நமக்கு ஏற்படலாம். ஆனால் இந்த பெட்டியை அறிந்து செயல்பட்டால் இந்த பெட்டியினால் உண்டாகிற நன்மைகள் ஏராளமாயிருக்கும். ஆமென். தேவனால், கிறிஸ்துவினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களும் அதிகமாயிருக்கும். இப்ப நீங்க கவனிங்க, இந்த பெட்டி என்பது என்ன? 3 காரியத்துல இஸ்ரவேல் மக்களுக்கு பயன்பட்டது. ஒண்ணு, 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 41வது வசனம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்லுவாரு, தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாவர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். இந்த பெட்டி என்ன? தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற பெட்டி. கிறிஸ்து யாருன்னு ஒரு கேள்வி வச்சா அவர் தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணினார். தேவனுடைய வல்லமையை 2 வெளிப்படுத்துது பழைய ஏற்பாட்டுல. ஒன்னு, அவருடைய பெட்டி தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துது. 2, ஆகாய விரிவு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துது. அப்ப இந்த பெட்டியின் மூலமாய் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது.
பெட்டி சின்னதுதான், அதில் உள்ள தேவனுடைய வல்லமை பெரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பெட்டி சின்னதுதான், அதில் உள்ள வல்லமை, தேவனுடைய வல்லமை பெரியது. ஏனென்றால் இந்த பெட்டியின் வழியாகத்தான் தேவன் கிரியை செய்தார். இந்த பெட்டியின் மூலமாகத்தான் தேவன் பேசினார். இந்த பெட்டியின் வழியாகத்தான் ஜனங்களை ஆற்றினார், தேற்றினார், ஜனங்களை கண்டித்தார், பாவங்களை மன்னித்தார், ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுத்தார். அப்ப இதுதான் தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம், தேவன் என்று இஸ்ரவேல் மக்கள் எண்ணினார்கள். அப்ப இந்த தேவனுடைய பெட்டியில என்ன இருக்குதா? தேவனுடைய வல்லமை இருக்கிறது. ஆமென். தேவனுடைய வல்லமையை எப்பயுமே சரியா பயன்படுத்த கற்றுக்கிறோம். ஆமென். நம்மகிட்ட இங்க கரண்ட் இருக்கு அப்படின்றதுனால நம்ம எல்லாருமே கரண்ட்டை சரியா பயன்படுத்தலைன்னா கரண்ட்னால வரக்கூடிய பாதகம் அதிகமாயிரும். எங்க வீட்டுல கரண்ட் இருக்குன்றதுக்கா நான் கையை உள்ள விட முடியுமான்னு? தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையை நீங்கள் சரியாய் நன்மைக்காய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காய் பயன்படுத்த வேண்டும். அதனாலதான் தேவன் தம்முடைய வல்லமை கொண்டு தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கினார். தேவனை பற்றி 93ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கிறது, அவர் வல்லமையை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறவர். ஆண்டவரை பற்றி என்னாகமம் 14:13 சொல்லப்பட்டிருக்கிறது, வல்லமையினாலே ஜனங்களை விடுதலையாக்கினவர். மோசே சொல்லும் போது ஆண்டவரை பற்றி சொல்கிறார், வல்லமையில் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லையே. ஏனென்றால் அவருடைய கரத்தில் வல்லமை இருக்கிறது, ஏனென்றால் அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, ஏனென்றால் அவருடைய காரியங்கள் அத்தனையுமே வல்லமையினால ஸ்தாபிக்கப்பட்டது. அவரை பற்றி வேதம் சொல்லுகிறது, ஓங்கிய புயம், வல்லமையுள்ள கரம் அவருக்கு உண்டு. அந்த வல்லமை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தார் என்று சொல்லுகிறார். வனாந்தரத்துல 40 வருடம் வழிநடத்தணும்னா சாதாரணமான ஒரு மனிதனால முடியாது. திடீர்னு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் கேட்கிறாள், இறைச்சி வேணும், இறைச்சி வேணும், இறைச்சி வேணும். உடனே மோசே ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, இத்தனை 1000 பேருக்கு, இவ்வளவு லட்சம் பேருக்கு எங்கிட்டு கிடந்து இறைச்சியை கொடுக்கிறது முடியாதுப்பா. ஆண்டவர் சொன்னாரு, மோசே நீ போய் இருப்பா, அமைதியா இரு, நான் சொல்றது மட்டும் செய். நாளைக்கு இந்நேரத்தில் உங்களை எல்லாருக்கும் இறைச்சி கிடைக்கும் மட்டும் சொல்லு. அது எப்படி சாத்தியப்படும்? அது எப்படி ஆகும்? ஆண்டவர் சொல்றாரு, சாத்தியம் இல்லாத விஷயங்களை சாத்தியப்படுத்துகிறதான் கர்த்தருடைய வல்லமை. அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டியில வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை உங்களுடைய வாழ்க்கையின் நன்மைக்காய் பயன்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை உங்களுடைய வாழ்க்கையை வளமுள்ளதாய் மாற்றிவிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையை சரியான விதத்தில் உபயோகித்தால் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை உடைய ஜீவியத்தை மாற்றி அமைக்கும், கட்டி எழுப்பும். கர்த்தருடைய வல்லமையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் பயன்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்தின் மன்னாவை புசித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பிரித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை உடைத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை பிரித்தார்கள். எப்படி சாத்தியமானது? கர்த்தருடைய வல்லமையினால் சாத்தியமானது. காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நீ எனக்கும் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஏன்? நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். வல்லமைக்கும் சர்வ வல்லமைக்கு வித்தியாசம் இருக்கிறது. வல்லமை என்பது இருக்கிற ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்க முடியும். ஆனா சர்வ வல்லமைன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்திலிருந்து ஒன்றை உருவாக்குவதற்கு பேர் தான் சர்வ வல்லமை. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்றார், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லமையுள்ளவர் மட்டுமல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ளவர். நம்முடைய ஆண்டவர் ஏல் தேவன் அல்ல, ஏலோகிம் தேவன். ஏல் என்றால் வல்லமையுள்ளவர் அர்த்தம், ஏலோகிம் என்றால் சர்வ வல்லமையுள்ளவர் என்ற அர்த்தம். ஒன்றும் இல்லாத இடத்தில் வானத்தை உண்டாக்கியவர், ஒன்றும் இல்லாத இடத்தில் பூமியை பரப்பினவர், ஒன்றும் இல்லாத இடத்தில் சமுத்திரத்தை உண்டாக்கியவர், ஒன்றும் இல்லாத இடத்தில் நதிகளை உண்டாக்கியவர், ஒன்றும் இல்லாத இடத்தில் மனிதனை
உண்டாக்கியவர் ஒரு மனிதனை கையில் எடுத்து, ஒரு மண்ணை கையில் எடுத்து அவனை மனிதனாக உருவாக்கி அவனுடைய நாசில் ஜீவ சுவாசத்தை ஊதி, ஓ மனிதனை பிழைத்திரு என்று ஆதாம் என்று அவனுக்கு பெயரிட்டு அழைத்த சர்வ வல்லமை படைத்த ஆண்டவர். நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒன்னும் சாதாரணமானவர் அல்ல. அந்த சர்வ வல்லமையில் ஆண்டவருடைய செயலை இந்த பெட்டியின் வழியாக இஸ்ரவேல் மக்கள் பார்த்தார்கள். அந்த சர்வ வல்லமையில் ஆண்டவருடைய செயலை கிறிஸ்துவின் வழியாய் நாம் எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வல்லமையினால் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள்? எத்தனை பேர் கர்த்தருடைய வல்லமையினால் சில நன்மைகளை அனுபவிக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள்? எத்தனை பேர் கர்த்தருடைய வல்லமையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள்? வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாமல், வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் இல்லாமல், இனி பிழைக்க வழியே இல்லை என்று 12 ஆண்டுகளாக உதிரப்போக்கினால் அவதிப்பட்ட ஒரு பெண், அவள் வீதியில் நடந்து வருகிறாள். ஒரு கூட்டம் நடந்து போகிறது. அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒருவர் போகிறார். அவர் கேள்விப்படுகிறாள், இவர் போகிறாரே, இவர் பயங்கரமானவர், இவரிடத்தில் எல்லா அற்புதங்களும் செய்யக்கூடிய சர்வ வல்லமை இருக்கிறது. குருடன் பார்க்கிறான், செவிடன் கேட்கிறான், சப்பானி நடக்கிறான், திமிர்வாதக்காரன் சுகமாகிறான், அற்புதங்கள் நடக்கிறது. இவர் கேள்விப்படுகிறாள். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டாள். வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாதவளாய் உட்கார்ந்து இருக்கிறாள். எந்த நம்பிக்கையும் இல்லாதவளாய் இருக்கிறாள். திடீரென்று இயேசு அந்த வழியாய் போகிறார் என்று கேள்விப்பட்டு அவள் ஓடோடி வந்து அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாளாம். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. 12 ஆண்டுகள் சுகமாகாதிருந்த அவளுக்குள் அந்த வல்லமை இறங்கிய போது அந்த நொடி பொழுதில் ஒரு அற்புதம் நடந்தது. உண்மைனா இன்னைக்கு காலையில சொல்ற பார்த்து சொல்லுகிறார், பல நாட்களா இருக்கிற காரியங்களை இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள் கிரியை செய்கிற தேவனுடைய சர்வ வல்லமை சுகமாக்க போகிறது. சர்வ வல்லமை அற்புதங்களை செய்ய போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை 400 ஆண்டு அடிமைத்தனத்திலிருந்து சர்வ வல்லமையில தேவன் வெளியே கொண்டு வர முடியும்னா, அடிமைத்தனத்தில் விடுதலையாக்க கர்த்தரால முடியும். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். தீமையிலிருந்து விடுதலையாக்க முடியும். வியாதியின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை படைத்த ஆண்டவர். அந்த வல்லமையை தன்னுடைய பெட்டியின் வழியாய் கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். அந்த வல்லமை கிறிஸ்துவின் வழியாய் விளங்க பண்ணுகிறார். எத்தனை பேர் நான் ஆண்டவருடைய வல்லமையை அனுபவித்தேன் என்று சொல்ல முடியும்? கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் சரீரத்தில் அவருடைய வல்லமையை நான் அனுபவித்திருக்கிறேன். என் வாழ்க்கையிலே நான் அவருடைய வல்லமையை அனுபவித்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் அனுபவித்திருக்கிறேன். சபையில் அவருடைய வல்லமையை அனுபவித்திருக்கிறேன். சபையில் அவருடைய வல்லமையை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய கிரியைகளை கண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு காலையில சொல்லுவேன், சர்வ வல்லமையுள்ளவராய் இருந்ததுனால தான் எந்த ஆயுதமும் இல்லாம எரிகோவை இடைக்க முடிந்திருக்கிறது. சர்வ வல்லமையில தேவனாய் இருந்ததுனால தான் எந்த ஒரு செயலும் இல்லாமல் யோர்தானை பிரிக்க முடிந்திருக்கிறதா. எந்த ஒரு செயலும் இல்லாமல் எந்த செங்கடலை பிரிச்சு இந்த ஜனத்தை உள்ள கூடி நடத்தணும்னா அது சர்வ வல்லமையுள்ள தேவனால. கையை உயர்த்தி சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய பெட்டியின் வழியாய் வல்லமையை விளங்க பண்ணுகிறார். எத்தனை பேருக்குடைய வல்லமை தேவன் விரும்புறீங்க? கையை உயர்த்தி எத்தனை பேர் வல்லமை தேவன் விரும்புறீங்க? எனக்கு வேணும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ள உங்க வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த பெண்ணுக்குள்ளாக வெளிப்பட்ட அதே வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா ஒரு வார்த்தை? வாழ்க்கையில ஒன்றும் இல்லாம இருந்த ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நீ எனக்கு முன் நடந்து கொண்டு உத்தமனாயிருந்து சொல்லும் போது ஆபிரகாமிட்ட பிள்ளை இல்லை. அவன் சொல்லுகிறான், நான் என்ன தருவீர், பிள்ளை இல்லாத இருக்கிறேனே. ஆண்டவர் சொல்றாரு, உத்தமனா மட்டும் இரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் செய்கிற காரியங்கள் அற்புதமா இருக்கும். எபிரேயன் ஆக்கியன் அதை எழுதும்போது சொல்லுகிறாரு, சரீரம் செத்து போயிட்டு, சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு, செத்து போன ஒன்றுக்குள் உயிரை கொடுக்க முடியுமானால் கர்த்தரால தான் முடியும். செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்க முடியுமானால் கர்த்தரால தான் முடியும். செத்து போன கண்களை பார்வையிட வைக்க முடியுமானால் கர்த்தரால தான் முடியும். செத்து போன சரீரத்தை நடமாட வைக்க முடியுமானால் கர்த்தரால தான் முடியும். செத்து போன மூளையை செயல்பட வைக்க முடியுமானால் கர்த்தரால தான் முடியும். ஏனென்றால் அவருக்குள்ள இருக்கிற அந்த சர்வ வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் அதை நடத்துன்றாரு. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பெட்டி வல்லமை உள்ள பெட்டி. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் அந்த வல்லமை என் வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்துக்குள்ள அது வெளிப்படணும் ஆண்டவரே. அப்ப தேவனாக தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணுகிற பெட்டியாக இருந்ததினாலதான் அந்த பெட்டியை குறித்து கவனமா இருங்க. புரியுதா? ஏன்னா அந்த வல்லம் உங்களுக்கு பயன்படணும்னா அதை கவனமா பயன்படுத்தணும். கவனம் இல்லாம இருந்தோம்னா
தேவனுடைய பிரமாணத்தை குறித்த கவனம் இல்லைன்னா, வார்த்தையை குறித்த கவனம் இல்லைன்னா, நம்ம ஆண்டவர் தானே, நம்ம கர்த்தர் தானே, நம்ம ஆண்டவருடைய செயல் தானே. நான் சொல்ல, விக்கிரகங்களுக்கு முன்னாடி நிக்கிற மனிதர் கூட மிகுந்த பயபக்தியோடு நடக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? விக்கிரகங்களுக்கு முன்னாடி நிக்கிறவங்க கூட செருப்பை தூக்கி தூரமா வீசி எறிஞ்சிட்டு, தோல்ல இருக்கிற தலையில இருக்க துண்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு சாஷ்டாங்கமா விழுகிறான். சொல்றான், கவனமா இல்லைன்னா ஒருவேளை என் தெய்வம் என் தலைமுறையை பாதிச்சிருமோ அப்படின்னு நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் அன்பு கூறுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறார். நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தால், கர்த்தருடைய காரியத்தில் கவனமா இருந்தா, அவருடைய வல்லமை உனக்கு என்ன வேணுமோ அதை செய்யும். உன் வாழ்க்கையில எது உயிர்ப்பிக்கப்படணும் அது உயிர்ப்பிக்கும். உன் வாழ்க்கையில எது தடை அது உடைக்கும். உன் வாழ்க்கையில எதை பிரிக்கணுமோ அதை பிரிக்கும். உன் வாழ்க்கையில எதை செயல்படுத்தணும் அதை செயல்படுத்தும். எதை தரணுமோ தரும். தேவை எதுவோ அதை கொடுக்கும். அதை கொடுக்கிற வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. ஆமென். சாதாரணமான தண்ணி எல்லாம் திராட்சை ரசமா மாத்த முடியாதுங்க. நீங்க போய் மாத்தி பாருங்க. நீங்க போய் மாத்தி பாருங்க. வல்லமையால முடியும். மாறாக்களை மதுரமாய் மாற்ற அவருடைய வல்லமையால தான் முடியும். பிரிந்த குடும்பங்களை சேர்க்க அவருடைய வல்லமையால தான் முடியும். மரண கட்டுகளில் இருக்கிற மரண கட்டுகளை உடைக்க அவருடைய வல்லமையால தான் முடியும். பெட்டிக்குள் இருந்த வல்லமை சிலரை வாதித்தது, சிலரை வர்த்திக்க பண்ணியது. பெட்டிக்குள் இருந்த வல்லமை பெலிஸ்தியரை வாதித்தது, ஆனா இஸ்ரவேலர்களை வர்த்திக்க பண்ணியது. ஆமென். ஏன்னா பெட்டிக்குள் இருக்கிற வல்லமை சரியாய் செயல்பட வேண்டுமானால் பெட்டியை குறித்த கவனம் தேவை. ஆண்டவரை குறித்து கவனமா இருங்கன்றார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த தேவனை பரிசுத்தமா ஆராதிங்க. உண்மையுள்ள தேவனை உண்மையா ஆராதிங்க. அவர் சொன்ன வார்த்தையின்படி ஆராதிங்க. அவர் கற்பித்த பிரமாணத்தின்படி ஆராதிங்க. அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தைக்கு மீறி ஒன்றையும் செய்யாதீங்க. நேத்து ஒரு ஆர்சி ஃபாதர் பேசுறத கேட்டேன். ரொம்ப அற்புதமா பேசினார். இன்னைக்கு எல்லா இடங்களிலும் கீழே தள்ளுகிறார்கள். எங்க போனாலும் என்னதான் தள்ளுறாங்க? ஒரு நிகழ்ச்சியில ஒரு கிறிஸ்தவ பாஸ்டர் பேசுகிறார். நான் ஆயிரக்கணக்கான பேய்களை ஓட்டி இருக்கிறேன். ஆயிரக்கணக்கான பேய்கள் ஓட்டி இருக்கிறது. என் பேனாவை எடுத்து நான் கொடுத்தால் போதும், பேய்கள் அரளி ஓடிவிடும். நிகழ்ச்சி நடத்துறேன் கேட்கிறான். அப்படின்னா எப்படி புரியலையே அப்படின்றான். என் பேனாவை கொடுத்தா ஓடிடும் அப்படின்றார். அப்ப அடுத்த சயின்ஸை நம்புறேன்னு சொல்றான். அப்படின்னா என்ன உங்க பேனா மந்திரவாதி பேனாவா? இன்னைக்கு ரொம்ப பேர், ரொம்ப ஊழியக்காரர்கள் எழும்புற எல்லாரும் பாதி பேரை பார்த்தா கையை வச்சோன்னா தொப்பு தொப்புன்னு என்ன செய்யணும்? எல்லா பேரும் விழுகிறா. எல்லா பேரும் டப்ப 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 டப்பன் விழுகிறா. ஒரே தள்ளு. விழுகிறியா விழுமாட்டியா? கீழே தள்ளி விட்டுட்டு மறுபடியும் என்ன செய்யறாங்க? அப்ப அந்த ஆர்சி ஃபாதர் கேட்ட கேள்வி சூப்பரான கேள்வி. ஒரு கேள்வி கேட்டார். விழும்போது அவன் எப்படி விழுந்தானோ அவன் எழுந்த பின் எப்படி வாழுகிறான், அதை வைத்துதான் விழுந்தது சரியா தவறான்னு சொல்ல முடியும். அப்போ ஒரு ஆர்சி ஃபாதர்ட்ட இருக்கிற அந்த அந்த தெளிவும் புரிதலும் பெந்தக்கோஸ் விசுவாசிகள்ட்ட இல்ல, பெந்தக்கோஸ் பாஸ்டர்கள்ட்ட இல்ல. விழுந்துட்டு அவன் எந்திரிக்கிறான். அது பிற்பாடு அவன் அதே இதை செய்யறான்னா அவன் விழுந்து என்ன லாபம்? அப்ப விழாம இருக்கிற நாம் பாக்கியவான்கள். நீங்கெல்லாம் யார்ட்டையும் மண்டையை கொடுத்து கீழே விழுந்துட்டு வராதீங்க. இங்கெல்லாம் நாங்க கட்டுப்பட மாட்டோம். விழுந்தாரு, பேய் ஓடிச்சு. விழுந்தாரு, நோய் சுகமாச்சு. விழுந்தாரு,
இந்த அடிப்படை சுபாவம் மாறுச்சு. விழுந்தாரு, நல்ல மனுஷனா மாறிட்டாரு. விழுந்தாரு, அது பிற்பாடு ஒரு ஆவி நிறைவுள்ளவரா மாறிட்டாருன்னா சூப்பர். விழுந்தான் எழுந்தான் மறுபடியும் அப்படியே தான் இருக்கான். அடுத்த வாரம் வந்த பிற்பாடு சூன்றாங்க, பூரா விழுகிறாங்க. பூரா பூ பூ சூ சூ ஹசு சுன்னு பட்டு பட்டுன்னு என்ன செய்றாங்க, விழுகிறாங்க. எல்லாம் சொல்றாங்க, இயேசுனார் விரல்களை கொண்டு பிசாசுகளை துரத்தினார், நாங்கள் விரலை கொண்டு என்ன செய்யறோம் அப்படின்ற. மைக்க நிட்டா விழுகிறான், அதை நிட்டா விழுகிறான். அடப்பாவிகளா, இது வல்லமன் சொல்றதா இல்லது என்னன்னு சொல்றது? ஆனால் உங்களுக்குள் தேவ வல்லமை வந்தால் உங்களை மாற்றாமல் போகவே போகாது. உங்களுக்குள் தேவ வல்லமை செயல்பட்டால் உங்களை நிரப்பாமல் போகவே போகாது. இன்னைக்கு காலையில சொல்லுங்க, பெட்டிக்குள் இருந்த வல்லமை எனக்குள்ளும் என் வாழ்க்கைக்குள்ளும் அது வாதிப்பதாய் அல்ல, அது வர்த்திக்க பண்ணுவதாய், என் தேவைகளை நிறைவேற்றுவதாய், என்னை சுகமாக்குவதாய், என்னுடைய கேரக்டர் சொல்ல மாத்துகிற ஒரு வல்லமையாய். ஏன் பெட்டியை குறித்து கவனம், ஏன் கர்த்தரை குறித்து கவனம், ஏன் பிரமாணத்தை குறித்து கவனமா இருக்கணும்? அங்க சொல்றாரு என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படி அவர்களுக்கு முன் சென்றது. இந்த பெட்டி வல்லமை விளங்கும் பெட்டி மட்டும் கிடையாதுங்க, இந்த பெட்டி வழி காட்டுகிற பெட்டி. அதனாலதான் இதை பற்றி கவனமா இருக்கும். இயேசு என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஒருவன் இந்த வழியில நடந்தா இடற மாட்டான். ஒருவன் இந்த வழியில நடந்தா திசை கட்டு போக மாட்டான். யார் காட்டுகிற வழி? பெட்டி காட்டுகிற வழி, இயேசு காட்டுகிற வழி. வனாந்தரத்தில் வழி காட்டணும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நல்ல வழியில நடத்திட்டு போகல. நல்ல வழி இருந்தும், போவதற்கு நல்ல வழி இருந்தும் ஆண்டவர் நல்ல வழியில கொண்டுட்டு போல. பிறகு வனாந்தர மார்க்கமாய் கொண்டு போனார். பைபிள்ல போட்டிருக்கு, ஈஸியா போகக்கூடிய வழி இருந்தோம், அது வழியா கொண்டு போகாம இந்த வனாந்தரத்துல 40 வருஷமா சுத்தி அலைய பண்ணினார். அதனாலதான் எங்களுக்கு மனம் அடிவாயிருச்சு, சோர்ந்து போயிட்டாங்க. ஆண்டவர் இத்தனை வருஷமா நம்மளை சுத்தம் பண்றாரு. வனாந்தரத்துல வழி இருக்குமா? வனாந்தரத்துல வழி இருக்குமா? வேதம் சொல்லுது வனாந்தரத்துல வழியே இருக்காது. அவாந்தர வெளியில ஆறு இருக்குமா? வேதம் சொல்லுது அவாந்தரத்துல ஆறு இருக்காது. ஆனா வனாந்தரத்திலையும் வழி உண்டாக்குகிறவர் கர்த்தர்ன்றார். அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிறவர் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். அப்ப இந்த வனாந்தரத்துல ஏன் கூட்டிட்டு போறார்னா, என் பெட்டி உனக்கு முன்னாடி செல்லும், என் வல்லமை உனக்கு முன்னாடி செல்லும், நான் உனக்கு முன்னாடி செல்லுவேன், என் மகிமை உனக்கு முன்னாடி செல்லும். நீ போக வேண்டிய வழியை, நீ இளைப்பாற வேண்டிய இடத்தை, நீ தங்க வேண்டிய இடத்தை என் பெட்டி உனக்கு காட்டிக்கிட்டே இருக்குனார். புதிய ஏற்பாட்டு சபையே, புதிய ஏற்பாட்டு விசுவாசியே, உங்களுக்கு வழிகாட்டுவது இயேசு மட்டும்தான் இருக்கணும், வேற ஒருத்தர் இருக்கக்கூடாது. ஆமீன் சொல்ற எத்தனை பேரு? வாழ்க்கையில வழிகாட்டுகிறவர் ஆண்டவர் மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கு வழிகாட்டுவர் யாராக இருந்து விடக்கூடாது. மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவெல்லாம் மரணம். ஆனால் இயேசு காட்டுகிற வழியோ, நானே வழியும் சத்தியமும் அது ஜீவனுக்கான வழி. இந்த வழியில் போனா நீ நித்தியத்தை அடையலாம். அந்த வழியில போனா, இந்த வழியில் போனா பரலோகத்தை அடையலாம். அந்த வழியில போனா ஆண்டவருக்கு தெரியும் எங்கே யாருக்கு வழி உண்டாக்க வேண்டும் என்று. அவர் சமுத்திரத்திலே வழி உண்டாக்குகிறவர். ஆண்டவர் ஆகாயத்திலே வழி வைத்திருக்கிறவர். ஆண்டவர் மின்னல்களுக்கு வழி உண்டாக்குகிறவர். அன்பு தேவ பிள்ளையே, வாழ்க்கையில வழியே இல்லை என்று நீங்க சொன்னா உங்களுக்கும் அவரிடத்தில் வழி இருக்கிறது. ஹல்லேலூயா.
அந்த வழியில நீங்க நடக்கணும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என் வழி ஆச்சரியமானது என்றார், என் வழி அற்புதமானது என்றார். இந்த பெட்டி எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் இவங்க இளைப்பார்னாங்க. அப்படியே மேகம் எடுபடும், பெட்டியை தூக்கிட்டு போவாங்க. பெட்டி முன்னாடி போக போக வழி திறந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் பாருங்களேன், வழி இல்லாத இடத்துல தான் போய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நிறுத்திக்கிட்டே இருந்தார். எரிகோ வழி இல்லாத இடம், யோர்தான் வழி இல்லாத இடம், செங்கடல் வழி இல்லாத இடம். பெட்டி வர்றதுக்கு முன்னாடி கோலை பயன்படுத்தினார் மோசே. பெட்டி வந்த பிறகு பெட்டியை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. பெட்டியை கூட பிரமாணத்தின்படி பயன்படுத்தணும்னாரு. நீ ஒழுங்கா பயன்படுத்தலாம், அது உனக்கு நன்மை ஆயிராது. விசுவாசிகளுக்கும் அங்க இருக்கிற ஜனங்களுக்கும் அந்த ஆசாரியனுக்கும் 2000 முழ தூரம் வச்சுக்கோ, தள்ளி நிக்க சொல்லு. பெட்டிக்கிட்ட எவனோ வரக்கூடாது. எத்தனை முழ தூரம்? 2000 முழ தூரம். சிலதை விட்டு தள்ளி இருக்கணும்னா நீங்க தள்ளித்தான் நிக்கணும், சிலதை விட்டு விலகி இருக்கணும்னா விலகித்தான் நிக்கணும். இல்லாட்டா உன் பெட்டியினுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்காது. பெட்டியை தோல்ல வச்சுதான் சுமக்கணும். 7 நாள் சுத்தனாலும் தோல்ல வச்சுதான் சுமக்கணும். 7 நாள், ஒரு நாள் 7 முறை சுத்தனாலும் தோல்ல வச்சுதான் சுமக்கணும். பெட்டியை தூக்கிட்டு போன போது வழி இல்லாத இடத்தில் வழி திறந்தது. நீங்க எத்தனை பேர் வாழ்க்கையில வழியே இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கீங்களோ தெரியாது. பிரதர், எனக்கு வாழ வழி இல்லை. பிரதர், இந்த கடனை அடிக்க வழி இல்லை. என் நம்பிக்கைக்கு புதிய வழி திறக்கல, எதிர்காலத்துக்கான வழி திறக்கல. நான் என்ன செய்வேன்? நான் சொல்லட்டுமா? வனாந்தரத்தில் ஆகாருக்கு வாழ வழி கொடுத்த ஆண்டவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. வனாந்தரத்தில் ஆகாருக்கு வாழ வழி கொடுத்தவர் இங்கே இருக்கிறார். பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தூரத்தில் உட்கார்ந்து அழுத அதே பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்த அதே வனாந்தரத்தில், ஒன்றுமில்லாத வனாந்தரத்தில் அந்த இஸ்மவேலை வளர்த்து அவனை ஆளாக்கி அவனுக்கு உதவி செய்ய கர்த்தரால் முடியும்னா, ஒன்றுமில்லாத தேசத்துல உன்னையும் கர்த்தர் வாழ வைக்க முடியும். உனக்கும் உதவி செய்ய முடியும். கர்த்தருடைய பெட்டி உனக்கான வழியை காண்பிக்கும். இயேசு உனக்கான வழியை காண்பிப்பாரு. வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்களுக்கு வழியை காட்ட ஒரு பெட்டி இருந்ததுண்டானால் உன் பயணத்திலையும் கர்த்தர் வழி காட்டுவார். எத்தனை வருஷம் பயணம் பண்ணிட்டீங்க? மீத இருக்கிற வருஷத்துல உங்களுக்கு வழி இல்லைன்னு நினைக்காதீங்க. எந்த வழியில போக தெரியலன்னு நினைக்காதீங்க. மீதமுள்ள ஆண்டுகள் அத்தனையிலும் கர்த்தர் உங்க கூட இருந்து நடத்துகிறத நீங்க பாப்பீங்க. ஏன்னா இது வழிகாட்டுகிற பெட்டி. ஆமென். இதுவரைக்கும் எனக்கு வழிகாட்டியது சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இதுவரை என் குடும்பத்துக்கு வழிகாட்டியது, என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியது, எதிர்காலத்துக்கு வழிகாட்டியது, இன்னும் எனக்கு அது வழிகாட்டும் என்று நம்புகிறேன். அல்லேலூயா. இந்த வழி நேர்மையான, நேர்த்தியான, சுத்தமான, பரிசுத்தமான வழி. இந்த வழியில தூட்டுள்ளவன் வர முடியாது. ஏனென்றால் இது தேவன் காட்டுகிற வழி. மூணாவது, இந்த பெட்டி அல்லது இந்த தேவன் அல்லது இந்த கிறிஸ்து. ஏன் இவரை குறித்து கவனமா இருக்கணும்? ஏன் இந்த பெட்டியை குறித்து கவனமா இருக்கணும்? இவருடைய பிரமாணத்தை குறித்து கவனமா இருக்கணும்? அங்க சொல்றாரு, அது வார்த்தையை வெளிப்படுத்துகிற பெட்டி. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, யாத்ராகமம் 25, 22 அழகா சொல்லுவாரு, அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடு சொல்லுவேன். அப்ப மோசையோடு பேசும்போது எங்க இருந்தா பேசினார்? 2 புறமும் கேருபீன்கள், கிருபாசனம், அந்த பெட்டியின் மூடி, அங்கிருந்து ஆண்டுடைய சத்தம். மோசே போய் நிற்பார். என்னப்பா வந்திருக்கிற? இல்ல, ஆரோனை குறித்து எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, ஆரோனுடைய விஷயத்தை குறித்து வாக்குவாதம் பண்றாங்க, அவன் மட்டும்தான் ஆசாரிய ஊழியம் செய்யலாமா கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியே போய் சொல்லு, இந்த ஜனத்திட்ட
நான் ஆண்டவர் ஆரோனை தெரிந்து கொண்டேன்னு சொல்லு. உடனே சொல்றான், ஆரோனை தெரிந்து கொண்டார் ஆண்டவர். இல்ல, அதை எப்படி நம்புவோம்? சரி, எல்லார்ட்ட ஒரு குச்சி என்ன செய், வாங்க, ஒரு கோல் அல்லது ஒரு குச்சி வாங்க. அந்த கோலை வாங்கி 12 கோத்திரத்தை வாங்கி, எந்த கோத்திரத்தை நான் தெரிந்து கொண்டோனோ அந்த கோத்திரத்தினுடைய குச்சி, அந்த கோல் என்ன செய்யும்? துளிர்க்கும். அதுவும் வெட்டப்பட்ட பச்சையானதல்ல, காய்ந்து போன அந்த இதை கொண்டு வந்து என்னுடைய சமூகத்துல என் பெட்டிக்கு முன்னாடி வையினார். வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தா அது பூத்திருந்தது, அது காய்த்திருந்தது, வாதுமை பழங்களை. ஒரே நாள்ல நடக்குமா? ஒரே நாள்ல சாத்தியப்படுமா? ஆண்டவரால சாத்தியப்படும். சில முறுமுறுப்புகளை அழிக்க ஆண்டவரால ஒரே நாள்ல முடியும். சில பிரச்சனைகளை தீர்க்க ஆண்டவரால ஒரே நாள்ல முடியும். யோனாவுக்கு ஒரே பிரச்சனை, ஏன் அழிக்க மாட்டீர், ஏன் அழிக்க மாட்டீங்க, நீங்க தானே பிரசங்கம் பண்ண சொல்லீங்க, அழிப்பேன்னு சொன்னீங்களே, அழிங்கன்றான். அட பாவி, ஏண்டா எப்படா நான் அழிக்கிறது? 120,000 மக்களை நான் எப்படி அழிக்க முடியும்? அழிக்க முடியாதுன்றான். இல்ல, நீர் அழிச்சே ஆகணும். உடனே ஆண்டவர் யோனாவுக்கு பாடம் நடத்த ஒரே நாள்ல பாடம் நடத்தினார். எத்தனை நாள்ல? ஒரே நாள். ஒரே நாள் பாடம் என்ன? ஒரே நாள்ல முளைச்ச ஆமணக்கு செடி. எங்கேயாவது ஆமணக்கு செடி ஒரே நாள்ல முளைக்குமா? ஐயா, செடி போட்டு ஒரே நாள்ல முளைக்குமா? முளைக்க ஒரே நாள்ல வளர்ந்து பெருசாகி டபட்டபட்டம் பெருசா நிழல் கொடுக்குது. ஆஹா ஆஹா, அவன் நைட்டு தூங்கி காலையில எழும்பி அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி செடி முளைச்சு அவனுக்கு நிழல் கொடுக்குது. ஆச்சரியம் ஆச்சரியம். ஒரே நாள்ல பட்டும் போச்சு. ஒரே நாள்ல மாற்றம் உண்டாக்க ஆண்டவரால முடியும். ஒரே நாள்ல உன்னை துளிர்க்க பண்ண கர்த்தரால முடியும். ஒரே நாள்ல காரியங்களை மாற்ற கர்த்தரால முடியும். ஆமென், ஆமென். அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். உடனே யோனா சொல்றான், என்ன ஆண்டவரே, பாத்தியா, ஒரே நாள்ல முளைச்சு ஒரே நாள்ல பட்டு போச்சா? ஏண்டா இதுக்கே நீ பரிதாபப்படுறிய? 120,000 பேருக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இவர்களுக்கான பரிதாபப்படக்கூடாதான்னார். காலையில் ஆண்டவர் சொல்றாரு, என் பெட்டி தான் உனக்கு பதில் சொல்லுகிற இடம். என் பெட்டி தான் உன் தர்க்கங்களை தீர்க்கிற இடம். என் பெட்டி தான் உன் வாழ்க்கையை மாற்றுகிற இடம். பெட்டி தான் உன் ஊழியத்தை உறுதி பண்ணுகிற இடம். பெட்டி தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற இடம். எப்படின்னா, இயேசு மட்டும்தாங்க உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும். இயேசு மட்டும்தான் உங்க ஊழியத்தை உறுதிப்படுத்த முடியும். இயேசு மட்டும்தான் உங்க அழைப்பை நிலைநிறுத்த முடியும். இயேசு மட்டும்தான். ஏன்னா அவர் தான் பதில் கொடுக்கிற தெய்வம். எத்தனை பேர் நம்புறீங்களோ எனக்கு தெரியாது. நான் கூப்பிட்டா பதில் கொடுக்கிற ஆண்டவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. நான் நெருக்கத்தில் கூப்பிட்டேன், கர்த்தர் உடனே கூப்பிட்டார். கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பெட்டி பரிந்து பேசுகிற இடம். ரத்தத்தை எடுத்துக்கிட்டு பெட்டிக்கு பக்கத்துல உட்கார்ந்து அல்லது மேல அந்த ரத்தத்தை தெளிச்சு, ஆண்டவரே பாவ நிவர்த்திக்காக இந்த மனுஷன் வந்திருக்கிறான், அவனுக்கு நீர் என்ன சொல்ல விரும்புகிறேன் பிரதான ஆசாரியர் கேட்கும்போது அவனுக்கான பதில் அங்கிருந்து போகும். இஸ்ரவேலில யார்கிட்டையும் பேச முடியாத ஒரு காலம் இருந்துச்சு. ஏலி இருக்கிறான், ஏலிட்ட ஆண்டவர் பேசல. ஏலி குமார் இருக்கிறாங்க, ஏலி குமார்ட்டையும் பேச முடியல. ஆண்டவர் பேசுறதுக்கு ஒரு ஆளை தேடினார். பேசுறதுக்கு பதில் சொல்ல ஒரு ஆளை தேடினார். நாட்டின் நிலையை சொல்ல ஒரு ஆளை தேடினார். ஜனங்களின் நிலையை சொல்ல ஒரு ஆளை தேடினார். யாருமே சிக்கல. சிக்கினது என்னவோ பாவப்பட்ட சாமுவேல். சாதாரணமான சாமுவேல். பாவப்பட்டனா பாவம் நினைச்சிடக்கூடாது, சின்ன பையன் சொல்றதுக்கு சொல்றேன். சாதாரணமான சாமுவேல். கர்த்தருடைய வார்த்தைக்கும் மனுஷ வார்த்தைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு சாமுவேலைத்தான் கர்த்தர் தேடி தேடி வர்றாரு. டெய்லி தேடி தேடி வர்றாரு. வாப்பா வாப்பா, நான் பேசணும்னு நினைக்கிறேன், என் சத்தத்தை கேட்க ஆள் இல்லை, நான் சொல்ற வார்த்தையை கேட்க ஆள் இல்லை. எத்தனையோ பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றதை கேட்டு பழகினவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு பழகினவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நான் தூங்கும் போது, நான் ஜெபிக்கும் போது, நான் ஆராதிக்கும் போது கர்த்தர் என் கூட பேசுகிறார், என் தேவைகளுக்கு பதில் கொடுக்கிறார், என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்?
பதில் வாங்காத, பதில் பெறாத ஏளிகள் போல உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை அரிதா இருந்ததா? சபையில கர்த்தருடைய வார்த்தை அரிதா இருக்க கூடாது. தினந்தோறும் கர்த்தர் உன்னோடு பேசணும். இந்த வேதத்தின் வழியா பேசணும், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் வழியா பேசணும். இயேசு கிறிஸ்து எந்த சூழலையும் எந்த நிலையிலிருந்து உங்களோடு பேசுவாரானால், நான் சொல்லுவேன், இன்னைக்கும் நீங்க பெட்டிக்கு பக்கத்துல தான் இருக்கீங்க, அவருடைய வார்த்தையை கேட்கிறீங்க. பெட்டி பரிசுத்தமான இடம், யாருமே அவ்வளவு பக்கத்துல போக முடியாது. ஆனா நாம் எல்லாரும் போவதற்கு ஒரு வழியை உண்டாக்கினார். எப்படி? இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி நம்மையும் கிருபாசனத்தண்டை சேரும் பாக்கியத்தை கொடுத்தார். எவ்வளவு தைரியமா போய் பேசுறோம், எவ்வளவு தைரியமா பதில் பெறுறோம். நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? இங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் நேத்து ஜெபித்தது கர்த்தர் பதில் கொடுத்தார்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் பேசணும்? எத்தனை காரியங்கள் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார்? காரணம், இந்த பெட்டி வார்த்தையை வெளிப்படுத்துகிற பெட்டி, கர்த்தருடைய வல்லமையை விளங்க பண்ற பெட்டி மட்டுமல்ல, கர்த்தருடைய வழியை காட்டுகிற பெட்டி மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிற பெட்டி. இந்த பெட்டி அண்டையிலே நெருங்கி சேர நீங்கள் கவனமாயிருங்கள். நீங்க கவனம் இல்லாம வாழ்ந்துடக்கூடாது. பிரமாணத்தின்படி, ஒழுங்கின்படி, கிரமத்தின்படி ஆராதனை செய்தால் பெட்டியின் வழியாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. முறை கர்த்தர்ட்ட சில காரியங்கள் முறையா ஒழுங்கா, கர்த்தாவே உம்மை கூப்பிடணும். அதான் சில காரியங்களை ஆண்டவரே ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கார். சில விஷயங்களை அதைத்தான் பவுல் சொல்றார், சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் நல்லொழுக்கத்தோடு செய்யப்படணும் சொல்றாரா? ஏன்? அவர் ஒழுக்கத்தை விரும்புகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை பாளையம் இறங்கும் போது நீ அங்க இறங்கு, நீ இங்க இறங்கலாம் சொல்லல. ஒவ்வொருத்தனும் கொடி கொடுத்துட்டு சொல்றாரு, 3 பேர் இந்த லைன்ல நில்லு, 3 பேர் இந்த லைன்ல நில்லு, 3 பேர் இங்க நில்லு. அவன் அங்கங்கதான் நிக்கணும். பாளையம் புறப்படும் போது கூட எல்லா பேரும் தமத்தமான்னு கிளம்புனாங்களா? இல்ல, முதல்ல யூதா போகணும், பின்னாடி அடுத்தவன் போகணும், அடுத்தவன் வரிசையா எல்லா லைனா போனோம். அந்த லைனை பார்க்கிறான், பிள்ளையாம் பார்த்துட்டு சொல்றான், ஏ அப்பா, கர்த்தர் நாட்டின சந்தன விருட்சங்கள். எங்க கர்த்தருடைய ஒழுங்கு இருக்கோ அங்க கர்த்தர் நாட்டின சந்தன விருட்சங்கள் இருக்கும். அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய ஒழுங்கு கவனமாய் கடைபிடிக்கப்படணும். சபையில தேவனுடைய ஒழுங்கு கவனமாய் கடைபிடிக்கப்படணும். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நம்ம சரியா இருந்தா பெட்டியின் வழியாய் வரக்கூடிய அத்தனை நன்மைகள், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கும் வந்து சேரும்.